2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வு. உணர்வோடு சொல்லுங்க, நீங்க இல்லாம வாழ முடியாது. இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். ஆமென். எனது ஆற்றலும் சொல்லுவோம், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டை. இயேசுவை பார்த்து 2 கரங்களை உயர்த்தி, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வு. ஓ ஜீசஸ், கரம் உயர்த்தி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கணும். ஆராதனை ஆராதனை பாடுவோம், ஆராதனை எங்கள் தெய்வமே, ஆராதனை. இயேசுவை ஆராதிப்போம். ஆமென். ஆராதனை. ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவோம் ஆராதனை. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், அவரை ஆராதிப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. வெண்மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே, பாடுவோம், வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகமூற்றி மாக்கி வாழ்க்கையை மாற்றிடுமே. கரங்களை உயர்த்தி சேர்ந்தே, அபிஷேகமூற்றி அனலாக மாற்றி ஆச்சரியம் தந்திடுவே. 2 கரங்களை உயர்த்தியே ஆராதனை இயேசுவே. எல்லாரும் ஆராதிப்போம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி. எங்கள் தெய்வமே, அல்லேலூயா, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா,
களி கூறுதலோடே அல்லே. எஸ் லார்ட், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், சபையாய் உயர்த்துகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் உம்மை ஆராதிக்கிறோம். தம்பிமார், வாலிபர்கள், பிள்ளைகள் எல்லாரும், பிள்ளைகளே, வாலிபரே, கன்னியரே, கரங்களை உயர்த்தி தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி நம்முடைய கர்த்தரை ஆராதிப்போம், இயேசுவை மகிமைப்படுத்துவோம். நல்ல கையை தட்டி மனதார சர்வ வல்லமை உள்ளவர் ஆளுகை செய்வாராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஓ நம்முடைய நடுவிலே ஆளுகை செய்வாராக. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. ஆமென். எல்லாரும் கையை தட்டி கர்த்தரை உயர்த்துவோம், ஆராதிப்போம், சர்வ வல்லவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. இன்னும் சத்தமா, உங்க சத்தம் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆமென். Thank you Jesus. ஆராதனை உமக்கே. துதிகளில் பிரியப்படுகிறார். நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. மனுஷங்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான். என் மகன், என் மகள் அவருடைய நாவினாலே என்னுடைய நாமத்தை அறிக்கை செய்து என்னை உயர்த்துவதை நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை வெறுமையாக்கி ஆண்டவரை உயர்த்தணும் அப்படின்னு விரும்புறீங்க? ஆண்டவருக்கு முன்பாக நாம எதுவுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக பைபிள் சொல்லுகிறது, மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்ப்பதற்கு அவன் எம்மாத்திரம். வானம் கொள்ளாத அளவுல இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபீடம் என்று சொன்ன அவ்வளவு மகத்துவம் நிறைந்த உன்னதமான பெரிய தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்குவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆனால் அவனுடைய கிருபையை பாருங்க, அவர் உன்னதமானவருக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாயிராமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். ஏன்? உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக, உங்களையும் என்னையும் கர்த்தரை ஆராதிப்பவர்களாக மாற்றுவதற்காக, தேவனோடு நம்மை சமாதானம் அடைய செய்வதற்காக. எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை உணர்கிறீர்கள்? கர்த்தர் என்னை விடுவித்து ரட்சித்து என் மேல அபிஷேகத்தை வைத்து அவரை ஆராதிக்கிற பாடல்களை தந்து, சபை ஐக்கியத்தை தந்து, பரிசுத்தத்திற்கு ஏற்ற சத்தியங்களை ஒவ்வொரு நாளும் கேட்க செய்து, என்னையும் என் குடும்பத்தையும் என் தலைமுறையினரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டதற்காய் என் ஆண்டவரை இருதயத்திலிருந்து ஆராதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு 2 நிமிஷம் நல்ல கையை தட்டி, யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. இதை உணர்ந்தவர்கள் யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. இந்த பாக்கியத்தை உணர்ந்தவர்கள் யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. நல்ல கையை தட்டி மனதார வாயை திறந்து இயேசுவை மகிமைப்படுத்துவோம், சர்வ வல்லமை உள்ளவரை ஆராதிப்போம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்பெறாத அரிய ஸ்லாக்கியத்தை எளியவர்களாகிய நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரே. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். வாயை திறந்து சொல்லுங்க, என் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், என் ஆயுளின் நாட்கள் எல்லாம் நான் இயேசுவுக்காய் பிரகாசிப்பேன்,
நான் இயேசுவுக்காய் வாழுவேன். ஓ ஹalleluya, ஹalleluya, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சேர்ந்தே அல்லே அல்லேலூயா, ஆராதனை உமக்கே எங்கள் இயேசுவே. அல்லே அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல விதமான பாதுகாப்புகளை கர்த்தர் நமக்கு தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், இஸ்ரவேலின் தேவன் உன் பிறகால இருந்து உன்னை காக்கிறவராய் இருக்கிறார் என்கிற வசனத்தின்படி அனுதினமும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயற்கை சீற்றங்களினால் வருகிற அழிவுகள், விபத்துகள், நாச மோசங்கள், வியாதிகள் எதுவும் இந்த வாரத்தில் நம்முடைய குடும்பங்களை தொடாமல் கர்த்தர் பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெளிநாடுகள், வெளியூர்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் இந்த வாரம் செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களையும், தொழில்களையும், வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya, ஆமென். மூன்றாம் கட்ட தேர்தல் 2 நாட்களில் நம்முடைய தேசத்தில் நடைபெற போகிறது. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான தலைவரை கர்த்தர் எங்கள் தேசத்தின் அதிபதியாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓ, எங்கள் இந்திய தேசத்தில் தேவனுடைய ஆளுகை, இயேசுவுடைய ஆளுகை சீக்கிரத்தில் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே. நாமத்தை மகிமைப்படுத்த தொடர்ந்து எங்களுக்கு கிருபைகளை தாரும். நம்முடைய சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் சபையில் வெளிப்படும்படி, கர்த்தருடைய திட்டங்கள் இன்னும் அதிகமாய் செயல்படும்படி, ஊழிய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya.